ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமரும் லக்ஷ்மணரும் வனவாசத்தும் போது உரையாடின்னு இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த இடத்துக்கு தற்செயலாக ஒரு அரக்கி வந்து சேர்றாங்க. அவங்க பெயர் சூர்பனகை. அவங்க ராவணனின் தங்க. ராமரை பார்த்தோன்னு ஒரு தேவனை பார்த்தது போல் ரொம்ப வியப்படைஞ்சு நிற்கிறாங்க. அவங்க அகன்ற மார்பு, நீண்ட கைகள், தாமரை இதழையொத்த கண்கள், ஒளிவீசற முகம், யானையை ஒத்த கம்பீரமான நடை, மன்மதனை நிகர்த்த தோற்றம், இந்திரனுக்கு நிகரான கம்பீரம், இதெல்லாம் ராமர்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு சூர்பனகன்ற அரக்கி காம வெறி பிடிச்சவங்களாக மாறுறாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா, அவங்க எப்படி இருக்காங்கன்னா, விகாரமான முகம் உடையவங்களாக இருக்காங்க. பருத்த வயிறு, கோணலான கண்கள், தாமரத்தின் நிறத்தை ஒத்த தலைமுடி, பயங்கரமான குரல், கொடூரமான இதயம், இதெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்க வயதும் ஆனவங்க. ஆனால் உணர்ச்சியினால் உந்தப்பட்டவங்களா அந்த அரக்கி கண்ணை கவர்ற முகம், சிறுத்த இட, ஒளி வீசுகிற கண்கள், அழகிய தலைமுடி, அன்பு பொங்குற குரல், இளமை, நேர்மையான நட கொண்ட ராமரை பார்த்து பேச தொடங்குறாங்க. சடமுடி, மர உரி, துறவியின் கோலம், ஆனால் கையில் வில்லும் அம்பு இருக்குது. கூடவே மனைவியே இருக்கா. யார் நீ? ராட்சசர்கள் வாழ்கிற இந்த பகுதியில் இப்படிப்பட்ட கோலத்தில் நீ வர காரணம் என்ன அப்படின்னுட்டு அந்த அரக்கி வந்து கேட்குறாங்க ராமரை பார்த்து. அதுக்கு அவகிட்ட ராமர் பதில் சொல்கிறார். தெய்வங்களுக்கு நிகரான சக்தியை கொண்ட தசரதன்ற என்னோட ஒரு மன்னர் இருந்தார். நான் அவருடைய மூத்த மகன். என்ன ராமன்னு அழைப்பாங்க. என்கிட்ட மாறாத அன்புடைய என்னுடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணன் இவன் தான். இவள் என்னுடைய மனைவி. விதேகனின் மன்னனின் மகளான இவளுடைய பெயர் சீதை. என்னுடைய தாய் தந்தையினும் கட்டளை ஏற்றுண்டு நான் இந்த வனத்தில் வாழறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். இப்படி சொன்ன ராமர் அந்த அரக்கியை பார்த்து தொடர்ந்து, நீ யார்? யாருடைய மகள்? உன் பேர் என்ன? நீ யாருடைய மனைவி? நீ ராட்சச குலத்தை சார்ந்தவளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ யாருன்றதையும் எதற்காக இங்கே வந்திருக்கேன்றதையும் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிடுன்றார். அப்போ அந்த அரக்கி பேச தொடங்குறாங்க. நான் சொல்கிறத கேளு ராமா, உன்கிட்ட உண்மையை ஒழிக்காமல் சொல்லிடுறேன். நான் ஒரு அரக்கி. என் பெயர் சூர்பனகை. நினச்ச உருவத்தை எடுக்க வல்லவன் நானுன்னுட்டு சூர்பனகை மேலும் தொடர்ந்து சொல்கிறாங்க. கண்டவர் மனசுலலாம் அச்சத்தை உருவாக்கிட்டு இந்த வனத்தில் நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். எனக்கு ராவணன்ற ஒரு பெயருடைய ஒரு சகோதரன் இருக்கான். நீ அவனுடைய பெயரை கேள்விப்பட்டிருக்கியான்றது எனக்கு தெரியல. விஸ்ரவஸ் அப்படின்றவருடைய மகன் அவன். பெரும் உறக்கம் கொள்றவனான கும்பகர்ணனும் எனக்கு சகோதரன் தான். அடுத்த பெரும் பக்திமானாயினும் அரக்கர்கள் கூடிய உரிய நடத்தை இல்லாதவனுமான விபீஷ்ணன் என்னுடைய சகோதரன். இவாளை தவிர யுத்த காலத்தில் பெரும் வீரத்தை காட்டக்கூடிய கரண், தூஷணன் 2 பேரும் என்னுடைய சகோதரர்கள் தான். ஆனால் ராமா, நான் இவா எல்லாரையுமே மிஞ்சறவ. உன் மேலே என் பார்வை பட்ட நேரத்துலேருந்து உன்னை என்னுடைய கணவனாக நான் வரிச்சுன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்பனகை சொல்கிறாங்க. அவங்க மேலும் சொல்கிறாங்க, நான் அபரிமிதமான சக்தியை கொண்டவ, எங்கே வேண்டுமானாலும் செல்லக்கூடிய திறன் படைச்சவ. இந்த சீதைய மனைவியை கொண்டிருக்கிறதுனால உனக்கு ஆக போகிறது என்ன? விகார உருவம் படைச்ச இவள் உனக்கு உகந்தவ இல்லை. உனக்கு ஏற்றவ நான் தான். என்ன உன் மனைவியாக ஏற்றுக்கோ. கோரமான முகமும் ஒடுங்கிய வயிறும் பிடிச்ச இந்த பெண்ணை இதை உன் தம்பியோடு சேர்த்து நானும் அழித்து விழுங்கிடுறேன். அதுக்கு பின்ன நீயும் நானும் இந்த தண்டக வனத்தில் அலைஞ்சு திரிஞ்சுட்டு அழகான மலை பிரதேசங்களை கண்டு கழிப்போம். பல வகையான காட்டு பகுதிகளை பார்த்து மகிழ்வோம்னுட்டு அந்த அரக்கி ராமரை பார்த்து பேச தொடங்குறாங்க. அதுக்கு சிரிச்சுண்டே ராமர் பதில் சொல்கிறார். பெண்ணே, நான் ஏற்கனவே திருமணமானவன். என் மனைவி என் கூட தான் இருக்கா. தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறதுன்றது ஓம் போன்ற பெண்களுக்கு பெரும் துக்கத்தை தரும். ஆனால் இதோ இருக்கிற என்னுடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணன் நல்ல நடத்தை உள்ளவன், அழகு நிறைஞ்சவன், பெருமைக்குரியவன், தைரியசாலி. அதுவும் இல்லாத அவனோட ஒரு மனைவி இல்லை. அவன் இப்போ ஒரு மனைவியை நாடினான்னாக்கா உன்னுடைய அழகான உருவத்தை ஏற்ற கணவன் உனக்கு கிடைப்பான். பேரழகு பொருந்தினவளே, அவனையே நீ உன் கணவனாக ஏற்றுக்கொன்றார். ராமர் சொன்னதை கேட்டு சூர்பனகை உடனே லக்ஷ்மணனை பார்த்து பேச தொடங்குறாங்க. இளமை கொப்பளிக்கிற உருவம் படைத்த உனக்கு அழகு படைத்த மேனியும் நான் பொருத்த மனைவியாவன். நீ நானும் மகிழ்ச்சியாக இந்த தண்டகவனத்தில் உளவி தெரிவோம் வான்னுட்டு கூப்பிட்றாங்க லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சிரிச்சுட்டே பதில் சொல்கிறார். செந்தாமரை மலர் நிகர்த்த வேணி கொண்டவளே, அடிமை தொழில் செய்யும் எனக்கு மனைவியாகி ஒரு பணிப்பெண்ணாக செயல்பட நீயே விரும்புகிற? களங்கமே இல்லாத முகம், எல்லா மேன்மைகளை படைச்சவரும் செல்வம் நிறைஞ்சவருமான என்னுடைய மூத்த சகோதரருக்கு மனைவி ஆகிறது தான் உனக்கு சிறப்பு உகந்ததாக இருக்கும்ன்றார். என்னுடைய வார்த்தை மேலும் தொடர்றது அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். அதை